இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். எரிக் லிட்டில் ஒரு புகழ்பெற்ற விளையாட்டு வீரர். 1924இல் பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுகளில் 100 மீட்டர் தடகள போட்டியில் ஓடும் தகுதியை பெற்றிருந்தார். ஆயினும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற செய்யும் அரையிறுதி சுற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்பதை அறிந்தவுடன் தான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தன் மேலாளரிடம் கூறினார். இது நிமித்தம் விமர்சனங்கள் அவர் மேல் மலை போல குவிந்தன. என்றாலும் ஞாயிற்றுக்கிழமையில் போட்டியிட மாட்டேன் என்ற தனது முடிவை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. பின்பு 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் அனைத்து சுற்றுகளும் வார நாட்களில் குறிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதில் கலந்து கொள்ள அனுமதி கோரினார். 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தேவன் அவரோடு இருந்து அவரை வெற்றி பெற செய்தார். வெற்றி பெற்றது மட்டுமன்றி புதிய உலக சாதனையை நிகழ்த்தினார். பின்னர் 1925இல் எரிக் லிட்டில் சீன தேசத்திற்கு மிஷனரியாக சென்று தன் வாழ்நாளெல்லாம் தேவ ஊழியத்தை செய்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது தேவன் நமக்கு முதலிடத்தை தருவார். காத் தனக்கான முதலிடத்தை பார்த்து கொண்டான். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கிறோம். அதுபோலவே நமக்கும் முதலிடத்தை தேவன் தருவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றபோது கரை புரண்டு ஓடிய யோர்தான் தடையாக இருந்தபோதும் கர்த்தரின் பெட்டியை முன்பாக கொண்டு சென்றதால் யோர்தான் குவியலாக நின்றதை வாசிக்கிறோம். நாமும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். உலக மனிதர்கள், உலக காரியங்கள் முன்பாக இருந்தால் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. தாவீதும் சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்கிறார். நமக்கான முதலிடத்தை நாம் பெற வேண்டுமாகில் கர்த்தரை நமக்கு முன்பாக வைப்போம், ஜெயம் பெறுவோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு முதலிடம் கொடுத்து உம்மை தேட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் bless you.